வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தைப்பூசன்றதுனால காலையில் ஒரு 11 மணிக்கு எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புனோம். ஒரு 3 கோயிலனா இன்றைக்கி போயிட்டு வரலான்ட்டு கிளம்புனோம். ஆண்டாக்குப்பம் போகலான்ட்டு போனால் ஆண்டாக்குப்பத்தில் பயங்கரமான கூட்டம், உள்ளவே நுழைய முடியலன்னு பொன்னேரிலேருந்து பழவர்காடு போகிற வழியில் தான் பெரும்பேடுன்னு கோயில் இருக்குது. இந்த பொன்னேரி ஆறுலாம் கடந்து தான் அந்த கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயாச்சும் போய் சாமியை பார்க்கலான்னு போனால் அங்கேயும் செம கூட்டம் பாருங்கள். உள்ளவே நுழையவே இடம் இல்லை. சைடில் பூந்து அந்த கோயிலுக்கு போய் சாமி பார்க்கலான்னு உள்ளே போனோம். அந்த போகிற வழியில் இந்த மரம் பாருங்கள், இதுதான் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்தது. இங்கே தொட்டிலாம் கட்டி இது குழந்தை இல்லாதவங்களும் கட்டுவாங்க. அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடு கட்டுறாங்க பாருங்கள், கல் வச்சு குழந்தைக்கு மொட்டை அடிச்சுன்னு இருந்தாங்க. இது கரும்பில் தொட்டில் கட்டி ஊஞ்சல் போட்டாங்க. சைடில் இப்போ வந்து சாமியை முகத்தலச்சா பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து சாமியை பார்த்தோம். இந்த இடம் தாங்க அந்த முருகர் வள்ளிதேவனோட உருவான இடம் இங்கே தான் கிடைச்சாரு. அது அவருடைய வரலாறும் இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சரின்ட்டு அங்கேருந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து இந்த இடத்துல தான் முருகருடைய வெள்ளி வேல் இருக்குது. இங்கே பெரும்பேடுன்னு பொன்னேரிலேருந்து பெரும்பேடுக்கு போகிற பஸ் இருக்குது. சரி, அங்கேருந்து கடந்து குமரஞ்சேரினா போகலான்ட்டு 13 கிலோமீட்ரு தாண்டி தான் அந்த கோயில். சரி, அங்கேருந்து போகிற வழியில் வயல்வெளி இந்த குளத்துல பாருங்கள், இது வாத்தெல்லாம் அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போயின்னு இருந்தோம் காரில் போகும்போதே. சரின்னு 3வது கோயில் குமரஞ்சேரி முருகரனா போய் தரிசனம் பண்ணலான்னு அங்கேருந்து போனால் 13 கிலோமீட்டர் தாண்டி தான் போனோம். அந்த 13 கிலோமீட்டர் தாண்டி போய் கூட அங்கே போனால் 1.5 கிலோமீட்டர் தள்ளியே வண்டியெல்லாம் நின்று போச்சு. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து சரி வயலில் இறங்கி நடந்து போய் அவர் தரிசனம் பண்ணலான்னு போனால் அங்கே போனாலும் சாமியை பார்க்கவே முடியல. எப்போவும் செவ்வாய்க்கிழமை வெளியேந்து பார்த்தா கூட நல்லா தரிசனம் கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக க்ரௌடு. உள்ளே போய் எட்டி எட்டி பார்த்து கூட எங்களால் பார்க்க முடியல. எப்படின்னா ஒரு தரிசனம் கிடைக்கும்ன்ட்டு கொஞ்சம் எட்டி பார்த்து அவர் முகத்தை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களுக்கு தரிசனம். இன்றைக்கி போயும் பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. எந்த சாமி தரிசனமும் எங்களுக்கு கிடைக்கல. அவர் முகத்தை தான் லைட்டாக பார்த்தோம். அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம் ஈவினிங். இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால எப்போவும் பூஜை பண்ணுவேன். கடலை வச்சு அவுள்கடலை, சுண்டல், பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு பச்சரிசிலாம் வச்சு ஈவினிங் சாயந்தரமாக 6 மணிக்கு மெத்த மேலே நான் 3 கல் வச்சுருக்கிறேன். அந்த 3 கல் வச்சு முனீஸ்வரன் பூஜை பண்ணுவோம். தீபார்த்தனம் பண்ணிவிட்டு தேங்காய் உடைச்சிட்டு மஞ்சள் கயிறு வச்சேன். மஞ்சள் கயிறு வச்சு இதுதாங்க எங்கள் வீட்டு மாடி. பூச்செடிலாம் இப்போ தான் சின்ன சின்னதாக வச்சுருக்கிறேன். இப்போ தான் லேசாக வந்துட்டு இருக்குது. பூஜை பண்ணிவிட்டு தீபார்த்தனெல்லாம் பண்ணிவிட்டு கயிறு வச்சு அந்த கயிறை என் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருக்கும் அந்த கயிறை எடுத்து கட்டி விட்டேன். இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். Bye.